மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய இரண்டும் ஒன்று சேர்ந்தபோல் வசிக்கக்கூடிய கவின் கணேஷ், அவரோடு படித்த மாணவி, இருவருக்கும் காதல். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் சொல்வதைப் போல் ஒரு ஆண் ஒரு பெண் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது அரசியல் சட்டம் சொல்லுகிறது. காதலுக்கு ஜாதி தடையில்லை, மதம் தடையில்லை, மொழி தடையில்லை. ஆனால் இன்றைக்கு ஜாதி மேலோங்கி இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொடர்ந்து சாதிய ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகிறது. ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 256 பேர் இதுவரை சாதிய ஆணவ கொலை படுகொலைக்கு பட்டியலின மக்கள் தான் ஆளாகப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்சிகள் மாறுகிறது, அதிகாரங்கள் மாறுகிறது. ஆனால் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் என்பது இதுவரை எந்த ஆட்சியாலும் நிறுத்த முடியவில்லை. காரணம், அந்தந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சாதியினுடைய போக்கு அப்படி ஒரு தன்மையை நிலைநிறுத்துகிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, இதை சொல்லுகிறவரே ஒரு பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் இந்த திராவிட மாடல், இந்த சமூக நீதி ஆட்சியில் தான் ஏறத்தாழ 10 சாதி ஆணவ படுகொலைகள் அரங்கேறியிருக்கிறது. எனவே இதை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமைகள் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இது போன்ற சாதி ஆணவ கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பட்டியலின மக்களின் நலன் கருதி இந்த சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்காக தனி சிறப்பு சட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இயற்ற வேண்டும். அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பட்டியலின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் கல்வியில், வேலைவாய்ப்பில் மிகவும் இதுவரை எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை மாண்புமிகு தமிழர்கள் உத்தரவாதம் தர வேண்டும். அதிமுக ஆட்சியில், கடந்த கால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக இந்த மாதிரி இந்த அளவுக்கு படுகொலைகளும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகல, அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆட்சிக்கும் இதுக்கும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டு போகலன்னு சொல்லவே முடியாதுங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிறபோது தான் அன்றைக்கி 36 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 5 ஆண்டு கால ஆட்சி இதே தமிழ்நாட்டில். இவர்கள் ஆட்சியில் 10 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எனவே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இந்த அவநிலை தொடர்கிறது, நீடிக்கிறது. ஆட்சி மாற்றம் தேவையில்லை, கொள்கை மாற்றம் தான். அது அதிமுகவா திமுக என்பது முக்கியம் இல்லை.